ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. ஒரு சிம்பிளான கோகனட் ரைஸ். ஆனால் இது எக்ஸலண்ட்டான டேஸ்ட்லையும் அதே சமயத்தில் கலர் மாறாமல் வெளவெளேர்னு இருக்கிறதுக்கும் என்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு படைக்கக்கூடிய நைவேத்தியத்தில் முக்கியமான ஒன்றாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோவிலுங்களில் கொடுக்கக்கூடிய கோவில் பிரசாதமாகவும் இந்த கோகனட் ரைஸ் இருக்கும். இப்போ கோகனட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாங்க. முதல்ல அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் நான் கடலை எண்ணெய் சேர்க்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்து சமைக்கிற மாதிரி இருந்ததுன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும் பொழுது மனம் இன்னுமே நல்லா இருக்கும். நம்ம எந்த அளவு சாதம் செய்ய போகிறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெயோட அளவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலைப்பருப்பு சேர்த்து கைவிடாமல் கலந்து விடுறேன். இது நல்லா செவக்க நமக்கு வறுபட்டு வரணும். தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க. அப்போ தான் பருப்பு பொன்னிறமாக வறுபட்டு வரும். பருப்பு ஓரளவு வறுபட்ட பிறகு அதில் 1/4 டீஸ்பூன் அளவுள்ள சீரகம் சேர்த்துக்கலாம். தேங்காய் சாதம் பொறுத்த வரைக்கும் சீரகம் சேர்த்து நீங்கள் சமைச்சிங்கன்னா அதனோட வாசனையும் நல்லாயிருக்கும், ஜீரணத்துக்கும் ரொம்பவே நல்லது. ஒரு நீளமான பச்சை மிளகாவை மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டேன். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், நம்மளோட விருப்பப்படி தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கைப்பிடி அளவுள்ள முந்திரி பருப்பு இதில் சேர்க்கிறேன். நீங்கள் சீரகம் சேர்க்கறதுக்கு முன்னாடியே முந்திரி பருப்பு சேர்த்துருங்க. நான் ஒவ்வொரு பொருளாக எடுத்து போடும்போது முந்திரி பருப்பு சேர்க்க மறந்துட்டேன், அதனால தான் அப்புறம் சேர்த்தேன். அதே போல் 2 இனுக்கு கருவேப்பிலை இலைகளை உருவி இதில் சேர்த்துருங்க. கருவேப்பிலை இலைகளும் நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக இருக்கட்டும். இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். அப்போ தான் கரெக்டாக நமக்கு வறுப்பட்டு வரும். அதே போல் கைவிடாமல் வறுத்தெடுங்க. ஒரு சாதாரண சமையலாக இருந்தாலுமே அதில் இதே போல் குட்டி குட்டி டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் நம்மளோட சமையல் நல்லா சுவையாக இருக்கும். இதில் மீடியம் சைஸ் தேங்காவோட 1 மூடி அளவுள்ள தேங்காவை துருவி எடுத்து சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவலில் கருப்புலாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் அழுத்தி துருவிட்டிங்கன்னா அந்த தேங்காயில் அடியில் அந்த கருப்பு கலரில் இருக்கும் இல்லைங்களா, அந்த கருப்பு கலர்லாம் சேர்ந்துருச்சுன்னா நம்மளோட தேங்காய் சாதம் நல்லா வெளவெளேர்னு இருக்காது. அதனால நல்லா துருவும் பொழுது பார்த்து வெள்ளை வெளேர்னு துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 125 கிராம் அளவுள்ள அரிசியை சாதமாக வடித்து அந்த சாதத்தை இதில் நான் சேர்க்குறேன். தேங்காவை சேர்த்து வறுக்கும் பொழுது நிறைய நேரம் வறுக்கக்கூடாது. தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 1.5 நிமிஷத்துக்கு நம்ம லைட்டாக கலந்து விட்டால் போதும். அந்த சூடு தேங்காயில் ஏறணும், அவ்வளவுதான். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்கலாம். சாதம் நீங்கள் வடிக்கும் பொழுதே அதில் உப்பு சேர்த்து வேக வச்சு வடிக்கணும். நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கேன். பாஸ்மதி அரிசியில் தான் செய்யணுன்றது கிடையாது. பொன்னி பச்சரிசி, சீரக சம்பா அரிசி, இது போல் அரிசியிலலாம் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே போல் பச்சரிசியில் செஞ்சிங்கன்னா கூடுதல் சுவையாக இருக்கும். இல்லை நம்ம வீட்டில் சாதாரண புழுங்கல் அரிசியை மெல்லிஸாக இருக்குது அப்படின்னாலும் லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம அது போல் அரிசியை வடித்து பிள்ளைங்களுக்கு கலந்து தரலாம். அதே போல் இதில் இருக்க நட்ஸை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வேறு எந்த நட்ஸ்லாம் சேர்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். சாதம் சேர்த்து கலக்கும் பொழுது உடஞ்சிடாமல் கலந்துருங்க. நீங்கள் தேங்காய் வறுப்பட்ட பிறகே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வடித்த சாதத்தை இதில் சேர்த்து கலந்து விடணும். சாதம் நல்லா ஆறி இருக்கணும். ஆறி இருந்தால் தான் உடையாமல் இருக்கும், இல்லைன்னா நமக்கு சாதம் உடஞ்சி போயிடும். அதே போல் கலக்கும் பொழுது இது போல் அகலமான பாத்திரத்தில் சேர்த்து நீங்கள் கலந்திங்கன்னா சாதம் உடையாமலும் இருக்கும். அதே சமயத்தில் நல்லா உதிராக நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா சாதம் ரொம்ப அப்படியே குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதே போல் நீங்கள் சாதம் வடிக்கும் பொழுது ஒரு 90% சாதம் வெந்திருந்ததுன்னா போதும். அதை எடுத்து வடித்து ஆற விட்டு கொட்டி கலந்திங்கன்னா இது போல் உங்களுக்கு உதிராக தேங்காய் சாதம் கிடைக்குங்க. தேங்காய் சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் வேறு எந்த கலந்த சாதத்துக்கு நீங்கள் சாதம் வடிக்கிற மாதிரி இருந்தாலும் இதே போல் தான் வடிக்கணும். கண்டிப்பாக சாதம் வடிக்கும் பொழுது அதில் உப்பு சேர்த்து வடிச்சிங்கன்னா தான் சாதத்தோட சுவை நல்லாயிருக்கும். சிலர் தேங்காவை அப்படியே பச்சையாகவே சேர்ப்பாங்க, துருவி அப்படியே சேர்ப்பாங்க. அப்படி சேர்க்கும் பொழுது சீக்கிரத்திலே கெட்டு போயிடும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் கொடுத்து விடும்பொழுது சில சமயம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைம் கூட ஆகும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இது போல் அந்த தேங்காய் துருவல் சூடேறின பிறகு சாதம் கலந்திங்கன்னா சாதம் எவ்வளவு நேரம் ஆனாலுமே, அதாவது கொஞ்சம் நிறைய நேரம் ஆனாலுமே, லஞ்ச் டைமை தாண்டி ஒரு 2 ஹவர்ஸ் ஆனாலுமே சாதம் கெட்டு போகாமல் நல்லா சூப்பராக இருக்குங்க.
தேங்காய் துருவல் சேர்க்கும்பொழுது இந்த அளவுகளில் தான் கரெக்டாக சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. நீங்கள் தேங்காய் துருவல் கூடுதலாகவோ இல்லை கொஞ்சம் குறைவாகவோ கூட சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் சாதத்தை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.